பாண்டியன், கோமதி 2 பேருமே சேர்ந்து ரூம்ல இருக்காங்க. அப்போ கோமதி சொல்றாங்க, "ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ராஜி பாஸ் பண்ணத நெனச்சா தெரியுமா? அப்போ ராஜி சீக்கிரமா ஐபிஎஸ் ஆயிடுவாள்ல. என்னோட மருமக ஐபிஎஸ் சொல்றதுக்கே ரொம்ப பெருமையா இருக்குங்க." அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, ஆமா. எனக்கு அப்பவே தெரியும். அந்த புள்ள நல்லா படிக்கும். அதனால நல்லா வரும்னு எனக்கு அப்பவே தெரியும்." அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. "ஓ! சரி, சரி. இப்போ என்னோட பொண்ணு வந்து ஐபிஎஸ் ஆக போறத நெனச்சா எனக்கு அவ்ளோ பெருமையா இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. "இருக்காதா பின்ன அண்ணன் பொண்ணுல்ல, பாசம் இருக்க தானே செய்யும்." அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. "என்னங்க இந்த சரவணன பத்தி தாங்க ரொம்ப கவலையா இருக்கு. அவன பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் ஏங்க இப்படி இருக்கான்? சரி போனா போதுன்னு ஏதாவது விட்டு குடுத்து போலாம்ல. அதெல்லாம் எதையுமே அவன் யோசிக்க மாட்றாங்க. அவ்ளோ கோவம் வருது தங்கமயில பத்தி பேசினா. காலைல கூட பார்த்தீங்களா? பழனி பேசும்போது அவனுக்கு அவ்ளோ கோவம் வருது. தங்கமயிலே வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் தங்கச்சிய வேற இந்த இவன் கல்யாணம் பண்ணணுமா குமாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசுறான் பார்த்தீங்களா? அப்படின்னு கோமதி சொல்றாங்க. ஆமா, ஆமா. அவனோட குணத்தெல்லாம் மாத்தவே முடியாது. எனக்கு என்னமோ அவன் மனசு முழுக்க அந்த அஞ்சலி அவங்க தான் இருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது நல்லதாங்க. நீங்களே சொல்லுங்க. வயித்துல குழந்தைய வச்சுட்ருக்கா. இதெல்லாம் விட்டுட்டு இந்த மாரிலாம் யோசிப்பாங்களா? அப்படின்னு கோமதி சொல்றாங்க. விடு பார்த்துக்கலாம். எதுவா இருந்தாலும் நல்லதாவே நடக்கும்னு நம்ம நெனைக்கலாம். நாமளாவே எதையும் போட்டு கற்பனை பண்ணிக்க வேண்டாம். விட்டு தான் புடிக்கணும். அவன் போக்குலயே அவன் போகட்டும். பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு. என்னங்க அவன் நாள் ஃபுல்லா வீட்ல இருக்கிறத விட கடையில தான் அதிகமா இருக்கான். நீங்க தான் அங்க பார்த்துக்கணும் அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அதெல்லாம் விடு கோமதி பார்த்துக்கலாம். பெரிய விஷயம் இல்ல. சரியா? சரி நீ படு அப்படின்னு சொல்றாரு. மாத்திரைலாம் போட்டியான்னு கேட்குறாரு. போட்டுட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் படுக்குறாங்க. பாண்டியனும் படுக்குறாரு. வீட்டுக்கு வராரு முத்துவேல். வந்த உடனேயே ரொம்ப சந்தோஷமா வீட்ல எல்லார்கிட்டயுமே சொல்றாரு. என் பொண்ணு பாஸ் ஆனத நெனச்சா எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. நான் நெனச்சேன் என் பொண்ணு ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கனவ அவ நிறைவேத்திட்டா. அப்பப்பப்பப்பா! அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கா. எல்லாத்துக்குமே காரணமே கதிர் தான். கதிர் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும். அவன் என்ன ஒரு இதுவா பாசத்த காட்டுறான் தெரியுமா? அப்பப்பப்பப்பா! தாங்க முடியல. அப்பா நான் கூட ராஜி மேல அவ்வளோ பாசம் காட்டியிருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஆனா கதிர் அவ்ளோ பாசத்த காமிச்சிருக்கான் தெரியுமா ராஜி மேல. அதனால ராஜி ரொம்ப ரொம்ப குடுத்து வச்சவ. ஐபிஎஸ் கண்டிப்பா ஆயிடுவா. அதில சந்தேகமே இல்ல. அதோட நான் ஊர்ல எல்லார்கிட்டயுமே சொல்லுவேன். என் பொண்ணு ஐபிஎஸ் ஆயிட்டா, என் பொண்ணு ஐபிஎஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. பெருமை தான் அப்படின்னு அவங்க அவங்க அம்மா சொல்றாங்க. ஆத்தா இருக்காதா பின்ன? வடிவு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா எனக்கு? என்னவோ இந்த ராஜி நல்லா பாஸ் ஆயிடுவான்னு எனக்கு தெரியும். ஆனா நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆவான்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. சூப்பரா பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்றாரு. என்னங்க அவ எல்லாத்துலயும் கெட்டிக்காரிங்க. அவ எப்பவுமே வந்து நெனச்சத கரெக்ட்டா செஞ்சுருவா அப்படின்னு வடிவு சொல்றாங்க. உண்மையாவே ரொம்ப பெருமையா தான் இருக்கு அப்படின்னு குமாரோட அம்மாவும் சொல்றாங்க. அப்படியே குமார் பார்க்குறாரு. அவங்க அப்பாவும் சக்திவேலும் பார்க்குறாரு. ஐயோ! கடவுளே! இவங்க தொல்ல தாங்க முடியலையே! அந்த ராஜி புராணமே பெரிய புராணமா இருக்கும் போல இருக்கு. இவங்களுக்கு நம்ம வீட்ல இருக்கவங்கள பத்தி எந்த கவலையும் இல்ல போல இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு, "அண்ணே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போறாரு. ராஜி பயங்கர சந்தோஷமா அப்படியே கதிர்கிட்ட ரூம்ல சொல்றாங்க. "எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கதிரு எல்லாத்துக்குமே காரணமே நீ தான் தெரியுமா? நான் அவ்ளோ பயந்தேன். ஆனா நீ எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு எப்படி சொல்றது? இது தப்பு, இது சரி எல்லாமே எனக்கு என்னோட பயத்த எல்லாத்தையுமே நீ போக்குனல்ல. பயப்படாத ரிசல்ட் நல்லா தான் வரும்." அப்படின்னு சொல்லிட்டு, சான்ஸே இல்ல தெரியுமா? உன்னோட வயசுக்கும், உன்னோட அனுபவத்துக்கும் ரொம்ப 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 தூரமா இருக்கு. அவ்ளோ அழகா நீ என்ன ஹேண்டில் பண்ண. நேத்துலாம் உண்மையாவே எனக்கு தூக்கமே வரல. பயந்துகிட்டே இருந்தேன். ஏதோ ஒரு மாதிரி இருந்தது. ஆனா நீ என் கூடவே இருந்து என்ன சூப்பரா பார்த்துக்கிட்ட. நல்ல வேளை நான் பாஸ் ஆயிட்டேன். நல்ல மார்க் வேற எடுத்து பாஸ் ஆயிட்டேன். சந்தோஷம் தான். எனக்காக நீ கஷ்டப்பட்டு ட்ராவல்ஸ் வச்சு ஃபீஸ் கட்டி என்னை இன்னைக்கு ஐபிஎஸ் ஆக்கணும்னு நெனச்சிருக்க. என் புருஷன் சூப்பர் தான் அப்படின்னு சொல்றாங்க ராஜி. அப்படியே கதிர ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணமே கதிர் நீ மட்டும் தான். இன்னைக்கு எங்க அப்பா எவ்வளோ பெருமையா என்ன பார்த்தாரு தெரியுமா? அவர் மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷத்த நான் பார்த்தேன். என்னால தாங்கிக்கவே முடியல கதிரு. உண்மையாவே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. ஓகே, ஓகே. போதும், போதும். இன்னும் நெறைய இருக்கு. ட்ரைனிங் போணும். இன்னும் நெறைய இருக்கு சரியா? இப்பவே ரொம்ப யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. சரி கதிரு அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க. மீனா ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. இவர் இந்த அளவுக்கு மாறி இருப்பார் நான் நெனச்சு கூட பார்க்கவே இல்லையே! இவர் எதுக்காக போயிட்டு அதுவும்
லஞ்ச பணம் வாங்க இவர் மனசு எப்படி தான் இடம் கொடுத்தது? இவர் ஏன் இவ்ளோ மோசமா நடந்துக்கிட்டாரு? அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டே இருக்காங்க. அங்கேருந்து அப்படியே வராரு. வந்தவுடனே செந்தில் நினைக்கிறாரு, ஐயோ கடவுளே! மீனாவோட மனச மாத்தவே முடியலையே! யார்கிட்டயும் சொல்லாம இருக்கா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இருந்தாலும் அவளுக்கு அவ்ளோ டென்ஷன், அவ்ளோ ஒரு இது. எல்லாம் என் மேல இருக்க பாசம் தான். நான் தான் புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேன். போய் லஞ்ச பணம் வாங்கிட்டேன். ரொம்ப ரொம்ப அவ மனசால ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டா. எப்படியாச்சும் சரி பண்ணணும். இனிமே இந்த மாரி தப்பெல்லாம் பண்ணவே கூடாது. ஒழுங்கா என்ன சம்பளம் வருதோ அதுக்குள்ள வாழணும். அதில தான் மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவான ஒரு விஷயமே இருக்கு. இன்னொருத்தவங்க பணத்த வாங்கி சந்தோஷமா வாழணும். நல்ல ஆடம்பரமா வாழணும். அது எல்லாமே தப்பு. நம்ப பணத்தில ஒரு ஒரு கொஞ்சம் சாப்பாடு என்ன கிடைக்குதோ அது சாப்பிட்டாலே அது சந்தோஷம் தான். எல்லாமே மீனா கிட்டேருந்து கத்துக்கிட்டது தான். கண்டிப்பா நல்லதே நடக்கும். ம். இனிமே வந்துட்டு மீனாவ நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் மீனாவ பத்தி பயங்கரமா ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. தங்கமயில் எப்பவும் போல வேலைக்கு போறதுக்காக கிளம்புறாங்க. அவங்க அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "என்னடி போயிட்டு சீக்கிரம் வந்துருவியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏம்மா நீ இப்படிலாம் கேட்குற? வேலைக்கு போனா எப்பவும் வர டைம்க்கு தான் வருவேன். சீக்கிரமா வந்துருவியான்னு கேட்குற? எதுக்காக நீ அப்படி கேட்குற?" அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. "ஐயோ! இல்லடி நான் சும்மா தான் கேட்டேன். ஆ வ வயிறு வேற வளர்ந்துக்கிட்டே இருக்கு. உனக்கு வேற மாசம் அதிகமாயிட்டு இருக்கு. அதனால தான் சீக்கிரம் வருவியான்னு கேட்டேன்." அப்படின்னு கேட்குறாங்க. "அதுவா ஒண்ணும் இல்லம்மா. குழந்தை தானே நான் பார்த்துக்கிறேன். நீ அத பத்திலாம் கவலையே படாத. வேலை முடிஞ்ச உடனே நான் வருவேன்." அப்படின்னு சொல்றாங்க. "சரி, சரி. நீ பார்த்து போயிட்டு வா." அப்படின்னு சொல்றாங்க. அங்கேருந்து அப்படி தங்கமயில் போறாங்க. போன உடனே அவங்க அப்பா வராரு. வந்த உடனே அவங்க அப்பா கிட்ட பாக்கியா பயங்கரமா கோவப்படுறாங்க. ஆமா, என்னதாங்க நெனச்சிட்டு இருக்கா அவ? நான் எது சொன்னாலும் எனக்கு எகுத்து எகுத்து பேசுறதே அவளுக்கு பொழப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யார பத்தி பேசிட்டு இருக்க? அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. வேற யாரு? நம்ம ஒண்ணு பெத்து வச்சிருக்கோமே தங்கமயில், அவள பத்தி தாங்க பேசுறேன். அவளுக்கு நல்லபடியா குழந்தை பொறக்கணும், புருஷன் வீட்ல போய் வாழணும், அவ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்ளோ போராடுறேன். ஆனா, அவளுக்கு கொஞ்சம் கூட அத பத்தி கவலையே இல்ல. யாருமே எனக்கு வேணாம், யாருமே எனக்கு வேணாம். என் குழந்தைய நான் நல்லா வளர்த்துப்பேன் அப்படின்னு சொல்றா. எப்படிங்க இந்த காலத்துல குழந்தைய நல்லபடியா தனியா வளர்க்க முடியும்? அவளுக்கு அவளுக்கு எது சொன்னாலும் சுத்தமா புரியவே மாட்டுது அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. சரி விடு பாக்கியா பார்த்துக்கலாம். நீ சும்மா சும்மா அதையே கேட்டுட்டு இருக்காத அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் சொல்றாரு. சரி, நீயாச்சு வேலைக்கு போய் ஏதாவது காசு தரியா? அதுவும் கிடையாது. பாவம் அவ. வயித்து புள்ளாத்தாச்சு. அவ வேலைக்கு போய் காசு குடுக்குறா. நீலாம் ஏன்யா இருக்க? உன்ன கல்யாணம் பண்ணதுக்கு சும்மா இருந்திருக்கலாம். வேஸ்ட்டு. உன்னையும் கல்யாணம் பண்ணி உன் உன் கூட நான் வாழ்ந்துட்டுருக்கேன் பாரு. இல்ல வேலைக்கு போற ஐடியா இருக்கா? இல்லையா? அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ! பாக்கியா எனக்கு ஒரு வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு. ஆமா, வேலைக்கு போறியான்னு கேட்டாலே ஓடி போறது. இப்படி ஒரு புருஷன் எனக்கு. இவ வேற இந்த மாரி பண்ணிட்டுருக்கா. புருஷனோட போய் வாழ்ந்தா, அம்மா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஏதோ என் பொண்ணு கட்டி குடுத்தேன் எங்கேயோ நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா, இவ என்னடான்னா, நான் எனக்கு யாரும் வேணாம் நான் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டுருக்கா. ஒண்ணுமே எனக்கு புரியல. ஐயோ கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. மீனாவோட அப்பா செந்திலுக்கு ஃபோன் பண்றாரு. அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. "மாப்பிள எப்படி மாப்பிள இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்குறாரு. நான் நல்லா தான் இருக்கேன். என் பொண்ணு எப்படி இருக்கா? பரவாயில்லையா?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்ல மாமா, அவ ரொம்ப வருத்தப்படுறா. உடம்பு வேற முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. அவ என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா. நான் தான் அதுக்கு தகுதியே இல்ல. நான் பண்ண தப்பால தான் அத நெனச்சு நெனச்சு அவளுக்கு உடம்பு சுத்தமா முடியல." அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாரு. "இங்க பாருங்க மாப்பிள, விடுங்க. என் பொண்ண எப்படியாவது பார்த்துக்கங்க. நான் வந்தா கூட அவ இன்னும் ரொம்ப திமிரா தான் பேசுவா. அதனால தான் நான் எதுவுமே வந்து அவளுக்கு ஃபோன் பண்ணல. உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். எதனா ஒண்ணுனா பார்த்துக்கங்க. எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. நாங்க வந்துடுறோம்." அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. நான் பார்த்துக்கிறேன். இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தான். அந்த தப்ப இப்ப தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்." அப்படின்னு சொல்றாரு. "இங்க பாருங்க மாப்பிள, இந்த காலத்துல யார் அப்படி இருக்கா? யாரும் அப்படிலாம் கிடையாது. பணம் வாங்கி ஓரளவுக்கு அவங்க வாழ்க்கைய செட்டில் பண்ணா தான், அடுத்தடுத்த அவங்களோட தலைமுறைலாம் நல்லாயிருக்கும். அவன் குடுக்குற சம்பளத்தில வாழ்ந்தா என்னத்த வாழறது? எப்படி வாழ முடியும்? காலம் ஃபுல்லா அவன் குடுக்குற சம்பளத்துலலாம் வாழறது கஷ்டம். விடுங்க. என்னதான் இருந்தாலும் என் பொண்ணு எப்பவுமே எனக்கு பொறந்துட்டு நேர்மை, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவ எப்பவுமே அப்படி தான் வாழ்வா. அதனால நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க. விடுங்க பார்த்துக்கலாம். உடம்பு சரியானோனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க." அப்படின்னு சொல்றாரு. "சரிங்க மாமா, நான் ஃபோன் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ஃபோன வைக்கிறாரு. "யார்கிட்டங்க பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா கேட்குறாங்க. "அதுவா மாப்பிள்ளை கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். மீனா இப்ப எப்படி இருக்கா? பரவாயில்லையான்னு கேட்டேன்." அப்படின்னு சொல்றாரு. பாவங்க மீனா. அவங்க வீட்டுக்காரர நெனச்சு அவ ரொம்ப வருத்தப்பட்டுருக்கா போல இருக்கு. அதனால தான் இப்படி ஆயிருக்கு. நீங்க பாருங்க, நீங்க பண்ண அதே வேலைய அவருக்கெல்லாம் சொல்லிக் குடுக்காதீங்க. நீங்க லஞ்சம் வாங்குனீங்கன்னா விடுங்க பரவாயில்ல.
ஆனால் மீனாக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க. வர பணத்தில் தான் வாழணும்னு அவள் நினைப்பா. நீங்கள் எதுக்காக மாப்பிள்ளை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மாட்டி விட்டீங்க? ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறது? எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா அதெல்லாம்? அதோட வெளிய தலை காட்ட முடியாது. உங்க மாப்பிள்ளை லஞ்சம் வாங்குனாருன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திருவாங்க. நீங்க இனிமே இந்த மாதிரியான தப்பான ஒரு ஐடியாலாம் குடுக்காதீங்க. தயவு செய்து நீங்க குடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏய் என்னடி உடனே என் பக்கம் திரும்பிக்கிற? நான் என்ன பண்ணேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஊர்ல உலகத்துல நடக்காதத நான் சொன்னேன். நான் எல்லாத்துமே நடக்கிறத தான் சொன்னேன். அத மாப்பிள்ளை பண்ணாரு. உடனே நம்ம பொண்ணுக்கு பிடிக்கல. அதுக்கு நீ ஏன் என்ன திட்டுற? அப்படின்னு கேட்குறாரு. இங்க பாருங்க, இனிமே எந்த ஐடியாவும் குடுக்காதீங்க. நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. இவ என்ன திடீர்னு இப்படி மாறிட்டா? ம். சரி எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா யோசிக்கிறாரு. அங்கேருந்து கதிர் எப்பவும் போல வராரு. இங்க பாரு ராஜி, அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும்னு எல்லாமே நான் கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ரிசல்ட் வந்துடுச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி கதிர் நான் இதெல்லாம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ராஜி, வீட்டில் எந்த வேலையும் செய்யணும்னு அவசியம் இல்லை. அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணுமோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீ எடுத்து பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்கனவே நான் வீட்டில் வேலை செய்ய விட மாட்டாங்க. நான் சமையல் கட்டாண்ட போனாலே ராஜி நீ போய் படிமா, நீ போய் படி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் வேற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்க எப்போவுமே அப்படி தான். யார் படிக்கணுனாலும் படிக்கணும், வேலை செய்யணுனாலும் வேலை செய்யணும். அவங்க எல்லாரையும் புரிஞ்சு நடந்துப்பாங்க. அதனால தான் இது பாண்டியன் ஸ்டோர் குடும்பம்னா சூப்பர் அப்படின்னு இருக்கும். அந்த வீட்டில் இருக்க அம்மா, அப்பா 2 பேரும் சேர்ந்து வழி நடத்துறத பொறுத்து தான் அந்த குடும்பமே. எங்க அம்மா அந்த வகையில சூப்பர் தான். எல்லாருடைய கஷ்டத்தையும் அவங்க புரிஞ்சு நடந்துப்பாங்க அப்படின்னு கதிர் சொல்றாரு. தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு எல்லா அட்வைஸும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேருந்து அப்படியே கோமதி வராங்க. அரசி இங்கே கொஞ்சம் வாயேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னம்மா? சரி நான் போய் குழம்பு வைக்க போகிறேன், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா எப்போ பார்த்தாலும் என்னையே கூப்பிட்டுட்டு இருக்க, என்னால் வர முடியாது போம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. ஐயோ கடவுளே! இவள போய் கூப்பிட்டோம் பார். இவ ஒரு வேலை செய்ய மாட்றா. போற இடத்துல போய் என்ன பண்ணுவா? அம்மாவ தான் திட்ட போறாங்க. ஒரு நல்ல பொண்ணே வளர்த்து வைக்கல. இந்த மாதிரி ஒரு பொண்ண வளர்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்கு இவ ரெடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி யோசிக்கிறாங்க. இங்க சக்திவேல் பேசிட்டு இருக்காரு குமார் கிட்ட. இங்க பாரு குமாரு, அந்த தங்கமயிலோட தங்கச்ச தான் நீ கல்யாணம் பண்ணணும். புரியுதா? அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்பா என்னடா அப்பா ஓகே தானே? இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு குமார் அமைதியாக இருக்கார். இங்கே பாருடா, அந்த பொண்ணு தான் காசு இல்லை புரியுதா? கல்யாணம் பண்ணாலும் வீட்டோட கிடக்கும். உனக்கு எங்கேயும் பொண்ணு அமைய மாட்டுதுடாடா, என்னடா பண்ணுறது? ஏதோ கிடைக்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ணிட்டு வாழ் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா நீங்கள் என்ன பண்ணாலும் நான் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சரிடா, ஆனால் இது அந்த எகுத்த வீட்டில் இருக்க பாண்டியன் குடும்பத்துக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த குடும்பத்தில் போய் ஏன் பொண்ணு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ அதெல்லாம் பார்க்கக்கூடாது. உன்னோட வேலையை நீ கரெக்டாக செய்யணும் புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா, வீட்டில் கூட பார்த்தியா அந்த ராஜ் ஏதோ ஐபிஎஸ் ஏதோ பாஸ் பண்ணியிருக்காளாம். எல்லாத்தையும் வீட்டில் எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம். அண்ணனுக்கு அன்னிக்கு ஆத்தாக்கு அப்பாப்பாப்பாப்பா அவங்களுக்கு தலைகால் புரியல, சந்தோஷம் அந்த அளவுக்கு இருக்குது. எல்லாம் அவள் ஓடுகாலி, இவளும் அங்கே போயிட்டா. 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இங்கே எப்படியாவது வரணும், இங்கே இருக்க சொத்துல பாதி ஏதாவது வாங்கணும்னு பிளான் போட்டு தான் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு இதெல்லாம் தெரியுதா? அதெல்லாம் அவருக்கு அதெல்லாம் பெருசாகவே தெரியாது. ஏன் பொண்ணு, ஏன் தங்கச்சி, ஆத்தா அதுக்கு மேலே ஏன் பொண்ணு ஏன் பொண்ணுன்னு சொல்லிகிட்ருக்கு. ஐயோ டேய், இந்த சொத்துலேருந்து ஒரு ரூபா கூட அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு போகவே கூடாதுடா. நீ தான்டா எல்லாத்தையும் ஆளணும் புரியுதா? அதுக்கு தான் உனக்கு நான் கல்யாணம் பண்ணுறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா, சரி போ போ போய் வேலை இருந்தால் போய் பாரு போ அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே வந்து அப்படியே குமார் போகிறாரு. சக்திவேல் யோசிக்கிறாரு. என்ன 2 பேரும் வந்து வீட்டில் இருக்க எல்லா சுத்தம் வாங்கலான்னு நினைக்கிறீங்களா? விட மாட்டேன், கண்டிப்பாக நான் விட மாட்டேன், என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. தங்கமயில் ஃபோன் பண்ணுறாங்க. மீனா அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லுங்கக்கா என்ன அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இல்லை மீனா, உடம்பு எப்படி இருக்குது பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்லக்கா இப்போ நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இல்லை அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். சரிக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க? குழந்தை எப்படி இருக்குது? நீங்கள் செக்கப்லாம் போகிறீங்களா? கூட யாராவது ஆள் வேணுமா? அத்தையை வர சொல்லவா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இல்லை மீனா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். செக்கப் எப்போன்னு சொல்லிட்டு அத்தைக்கே தெரியுது, அவங்களே வந்துடுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி மீனா, உன் உடம்பு கொஞ்சம் எப்படி இருக்குன்னு கேட்குறதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லக்கா இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு தங்கமயில் ஃபோனை வைக்கிறாங்க. மீனா யோசிக்கிறாங்க.
இவர் எதுக்காக இப்படி பண்ணாரோ தெரியல. எனக்கும் சேர்த்து உடம்பு முடியல. எல்லாம் என் வீட்டுக்காரால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ கோவம் வருது மீனாக்கு.